அறிவு, என்ன சந்தியா? எங்க போற? ரூமுக்கு தான். இந்த வீட்ல நம்ம மேல யார் கோச்சுக்கிட்டாலும் சரி, சந்தோஷ் கோச்சுக்க கூடாது. அவன் தான் முக்கியமான ஆளு. முதல்ல அவனை போய் பாரு போ. வேணாம் சந்தியா, அவன் தான் கோவத்துல இருக்கான்ல. கோவமா இருந்தா அவனை போய் கூல் டவுன் பண்ணு. முதல்ல அவன்கிட்ட போய் பேசு. என்ன பாக்குற அறிவு? சரி வா, நானும் வரேன். என்னடி அவ்வளவு மந்திரம் ஓதுறா? உங்க சித்தப்பாவும் சந்தோஷ் ரூமுக்கு போறாரு. அங்கிள் ஒரு தலையாட்டி பொம்மைமா. அவங்க 2 பேரும் ரூமுக்கு போகட்டுமே. அவன் பாம் மாதிரி வெடிக்க போறான். 2 பேரும் சின்ன பின்னமாகி வெளியே வர போறாங்க. சரி வாடி போய் பார்க்கலாம். எஸ் கம் இன். வா சந்தியா, உள்ள வா. சந்தோஷ், அங்கிள் உன்கிட்ட பேசலாமா? தேவையில்லை அங்கிள். நான் இப்போ உங்ககிட்ட பேசுறதா இல்லை, அப்புறம் பேசலாம். சந்தோஷ், நான் நிறைய பேச விரும்பல. உங்க அங்கிள் என்ன லவ் பண்ணாரு, எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு தப்பா? தப்பா ரைட்டா எல்லாம் அங்கிள் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவரே முடிவெடுத்து அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுல நான் சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. சந்தோஷ் இப்போ திட்ட போறான் பாரு. இருக்கு சந்தோஷ், உன்னோட சம்மதமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வயசுல என்னை விட சின்னவன் தான் நீ. ஆனா இந்த வீட்டோட முதல் புள்ள. சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நாங்க இந்த மாதிரி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இல்லனா என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சதுனால தான் நீங்களா இப்படி பண்ணீங்கன்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு அங்கிள். சந்தர்ப்ப சூழ்நிலையா? அப்படி என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை அங்கிள்? அது வந்து நான் சொல்ற சந்தோஷ், நீ வரதுக்கு முன்னாடியில இருந்து 1/4 மணி நேரமா இவர் கூட மாலையும் கழுத்துமா இந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். உள்ள வான்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தரும் இல்ல. மாயா கூட எங்களுக்கு ஆரத்தி எடுக்க மாட்டேன்னுட்டா. ஏ வந்த உடனே உன்னை பத்தி கோல் மூட்டுறா பத்தியா? ஏன் இவர் சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா? இல்ல, ஸ்டேட்டஸ் சந்தோஷ், ஸ்டேட்டஸ். நீங்க மல்டி மில்லியனியர், நான் ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில ஒரு சாதாரணமான பொண்ணு. அது மாயாவுக்கு பிடிக்காது, உங்க அங்கிளுக்கு பிடிக்காது, உங்க ஆன்ட்டிக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவர் தான் என்ன ரொம்ப விரும்பினாரு. ரொம்ப நல்லவர். அதனாலதான் நானும் இவரை விரும்பினேன். என் ஸ்டேட்டஸை பார்த்து நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். ஸ்டேட்டஸா? ஸ்டேட்டஸை பத்தி என்கிட்ட பேசுறீங்களா? என்னை பத்தி தெரியும்ல உங்களுக்கு. செல்வி யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவளும் சாதாரண வீட்டு பொண்ணுதான். நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல சந்தோஷ். ஸ்டேட்டஸ்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடுங்கன்னு சொல்றேன். சந்தோஷ், ஆமா அங்கிள், நான் தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் சின்ன பையன். நான் சொன்னா இந்த வீட்ல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு வேற வழியும் இல்ல. அதனாலதான் கோவில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க யாரு? உங்க பவர் என்ன? உங்களுக்கு தெரியாத அரசியல்வாதியா, இல்ல உங்ககிட்ட பழகாத பிசினஸ் மேனா? நம்ம ஷெஃபுக்கு தான் உங்களை பத்தி தெரியாது. நீங்க என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் சைலண்டா போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சு இந்நேரம் உங்க கல்யாணத்தை தாஜ் ஹோட்டல்ல ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி பண்ணிருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. என்ன நீங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க. அடப்பாவி, திட்டி அவளை வீட்டை விட்டு துரத்துவான்னு பார்த்தா இவனே பத்திரிக்கை அடிச்சு பந்தி பரிமாறுவேன்றான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு போ. நானே கடுப்புல இருக்கேன். எதுவும் பேசாத, கொன்னுடுவேன். ஐயோ சந்தோஷ், இதுக்கு தான் நீ எங்க மேல கோச்சிக்கிட்டியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஆமா, எப்படி நம்ம ஷெஃப் கிட்ட விழுந்தீங்க? அடப்போ சந்தோஷ், அதெல்லாம் போய் கேட்டுட்டு வெக்கத்தை பாடுறா. அது ஒண்ணுல சந்தோஷ், the way to the man's heart is through his stomach அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான். அப்படி போடு, சிக்கிட்டிய சித்தப்பு. கிண்டல் அடிக்காத சந்தோஷ். எது எப்படியோ, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். லவ் தான் இந்த உலகத்துல எல்லாமே. காசு பணம் எல்லாம் போதை மாதிரி வரும் போகும். ஆனா உண்மையான லவ் வான மாதிரி வாழ்க்கை பூரா நிலைச்சு நிற்கும். ஷெஃப், நீங்க என்னோட அங்கிளை பத்திரமா பாத்துக்கங்க. எங்க வீட்டு தங்கத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன். போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. லவ் அது இதுன்னு கவிதெல்லாம் பேசுறானே. சந்தோஷ் அவங்க பக்கம் சாஞ்சிட்டான்டி. வாயை மூடு. சும்மா கலைக்காத சந்தோஷ். சந்தோஷ், நீ முதல்ல என்ன செஃப்னு கூப்பிடுறத நிறுத்து. இப்ப நான் உனக்கு அத்தை. அப்போ ஆன்ட்டி. சரி ஆன்ட்டி. ஆண்டியா? என்ன நீ பார்த்தனா அக்கான்னு கூப்பிடுவ. சரிப்பா, நீ என்ன செஃப்னே கூப்பிடு. ஓகே ஷெஃப்ஜி. சந்தோஷ், எங்க நீயும் எங்களை ஏத்துக்க மாட்டியோ?
மற்றவங்கள மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷ். ஆமா சந்தோஷ், நீ இவ்ளோ பிராட் மைண்டடா இவ்ளோ சந்தோஷமான பையனா இருப்பன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் சொல்லல அவ எப்படி சந்தோஷம் அடக்கிட்டா பாரு. போதுமா? தேங்க்ஸ் அலாட் சந்தோஷ். ஹாப்பி மேரிட் லைஃப் அங்கிள். தேங்க்யூ சந்தோஷ். இனிமே உன்னையும் செல்வியும் பாத்துக்கிறது என்னோட கடமை. தேங்க்யூ வெரி மச். வர சந்தோஷ். சந்தியா வா போலாம். போலாம். பாய். திமிரு பாத்தியாடி அவளுக்கு? என்ன ஏண்டி அடிக்கிற? ரொம்ப ஆடுறல உன்னை என்ன இவன் இந்த நேரத்தில் தனியாக நிற்கிறா? இப்போ பஸ்ஸும் வராது ஆட்டோவும் வராது. படித்த திமுறில் வேலைக்கு போனேன்ல, நில்லுடி. மணி 11 ஆகுது. அக்காலாம் நேரம் பதறி போயிருக்கும். வேலைக்கு போவேணான்னு சொன்னால் கேட்டாளா? திமுரு பிடிச்சோம். ஏய் இதை பாரு, இதுக்கு மேலே இந்த ரூட்டில் வண்டியெல்லாம் வராது. வந்து ஏறு, நான் உன்னை வீட்டில் விட்டு போகிறேன். ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்ப. வீணா வீம்பு காட்டாத. பொம்பளை பிள்ளை தனியாக நிற்கிற நேரமா இது? ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா ஊடி யார் பதில் சொல்லுவா? நீ எதுவும் பதில் சொல்ல தேவையில்ல. அது வரைக்கும் சந்தோஷப்படு, கிளம்ப. இது பாரு, நான் உன் மேலே இருக்கிற அன்பால் அக்கறையிலலாம் இது செய்யலை. இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு கிளவி இருந்திருந்தா கூட நான் எத்தான் செஞ்சுருப்பேன். ஆமாம், இவர் பெரிய எம்ஜிஆர். உலகத்தையே இவர் தான் காப்பாற்றிட்டு இருக்காரு. உன் வேலையை பார்த்துட்டு போ. உன் மேலே நான் இறக்க போகிறேன்னு நினச்சாலும் சரி, உன்னை சுற்றி வர நினச்சாலும் சரி, நீ என்ன கருமத்தை வேணாலும் நினச்சிட்டு போ. ஆனால் நீ முதல்ல வண்டியில் ஏறு. நீ என்னை வீட்டுக்கு போய் கூட அசிங்கமாக திட்டிக்கோ, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஏய், பேப்பர்லாம் படிச்சிருக்கியா இல்லையா? இதே இடத்துல தான் ஒரு ஐடி போனால் 4 பொறுக்கி பசங்க கொண்டு போய் என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க. இப்போ நீ மட்டும் வண்டியில் ஏறல, உன் கம்பெனியில் போய் உன் மேனேஜரை தூக்கி போட்டு மீச்சிருவேண்டி. என்ன மிரட்டுறியா? அதான் விட்டுட்டு போயிட்டல்ல, அதுக்கப்புறம் நான் நடுத்தருவில் நின்னா என்ன, நாசமா போனா என்ன? உனக்கு படித்த புத்திடி, அதான் என்ன சுலபமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. அன்புனாலும் சரி, அடிதடினாலும் சரி, முழுசாக இறங்கிடுவேன். ஏதோ பெரிய கம்பெனின்னு பேசுகிற, வேலை மட்டும் வாங்குறானுங்களே, உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு. டே ஷிஃப்ட்டுக்கெல்லாம் வண்டி கிடையாது. என்னது? காலையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வண்டி கிடையாது. காலையில் வேலைனா சூரிய மறைவுக்குள்ள முடியணும். இந்த மாதிரி அர்த்தராத்திரி வரைக்கும் போகக்கூடாது. இதே அவனுக்கு அக்கா தங்கச்சின்னா இப்படி அசால்ட்டாக விட்டுருப்பானுங்களா? இதை பாரு, அவனுக்கு மாதிரி எல்லாம் என்னால் அசால்ட்டாக விட முடியாது. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஏதோ பேசும்போது வார்த்தையில் வந்துச்சு. இப்போ என்ன அதுக்கு? நீ முதல்ல உள்ள ஏறு. முடியாது. இதை பார்க்கையில் சொன்னால் புரிஞ்சுக்கோ. இந்த டைமில் இங்கே தனியாக நின்னா போலீஸ் எல்லாம் வருவாங்க. நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. நான் எதுவும் பேசினாலே நீ தாங்க மாட்டேன். அவங்க கண்டதெல்லாம் பேசுவாங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ, முதல்ல வண்டியில் ஏறு. சார் ஏதோ சென்டிமெண்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சரியா கேட்கல. நீங்கள் ஏறுங்க கையல், நம்ம ஆட்டோ தானே. ஏறுங்க கையல், பரவாயில்ல. டேய், நீ எங்கடா இங்கே வந்த? பாஸ், எனக்கும் வேலை இப்போ தான் முடிஞ்சுது. கையல், நீங்கள் வண்டியில் ஏறுங்க. நம்ம பைலட்டை நம்பி ஏறலாம். சேஃபாக கொண்டு போய் லேண்ட் பண்ணிடுவார்.
கையில நீ மட்டும் ஏறு. பாஸ் என்ன பாஸ், நீங்க சட்டையை பிடிச்சிங்க, என்னை அடிச்சிங்க, அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா என்ன முறைக்கிறீங்க? டேய் என்ன வெறுப்பேத்தாத. கையில நீ மட்டும் ஏறு. ஜி 100 ரூபாய் தரேன் ஜி. 10 ரூபாய் ஆட்டோக்கு சொல்லையா 100 ரூபாய் தரேன்னு சொல்றேன். என்ன மாதிரி ஒரு 10 பேர் உங்க ஆட்டோல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கல்லா கட்டுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த குபேர்னே உங்க ஆட்டோல சவாரி செய்யற மாதிரி இன்னைக்கு உங்க ஆட்டோல வர போறேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க. கையில நான் ஆட்டை விட்டு இறங்கினா வேற மாதிரி ஆயிரும் அவன்கிட்ட சொல்லுவேன். பாஸ் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க பாஸ். நைட்ல பொண்ணுங்க போனா மட்டும் தான் ஆபத்தா? என்னை கொண்டு போய் கிட்னியை திருடி வித்துட்டானுங்கன்னா எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் யார் பாஸ் சோறு போடுறது? ஆபத்துல உதவுறவன் ஆட்டோக்காரன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க பாஸ். சை நிறுத்துடா, வண்டியில ஏறி தோல. தேங்க்யூ பாஸ், ஏறுங்க. ஏண்டா முன்னாடி சீட்டும் காலியா இருக்குது, என் பக்கத்து சீட்டும் காலியா இருக்குது. இங்க ஃப்ரீயா உட்காரத விட்டு எதுக்கு லேடிஸ் பக்கத்தால போய் உட்காந்துருக்க? பாஸ் ஃப்ரண்ட் சீட்டு இன்ஜின் சூடு, முன்னாடி சீட்ல பின்னாடி திரும்பி உட்காந்தா ரிவர்ஸ்ல போற மாதிரியே இருக்கும். எனக்கு வாந்தி வரும் பாஸ். டேய் இதுக்கு தானே உங்களை எல்லாம் வண்டியில ஏத்துறதே இல்லை. கோச்சுக்காதீங்க பாஸ், டைம் ஆகுதுல்ல, வண்டி எடுங்க. இங்கதான் வண்டி நிறுத்துங்க பாஸ். பாய் தேவ். பாயா? வண்டியை நிறுத்த சொன்னதே உங்களுக்காக தாங்க. என்னது எனக்காகவா? ஆமாங்க, இப்பவே மணி 11:20 ஆச்சு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா 8 மணிக்கு செஞ்ச சாப்பாடு தான் போடுவாங்க. நான் 5 நிமிஷத்துல நூடுல்ஸ் செய்வேங்க, 10 நிமிஷத்துல பந்தியே வைப்பேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் உள்ள வந்து பாருங்க, அதுக்குள்ள என்னென்ன ஐட்டம்லாம் செஞ்சு கலக்குறேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் தேவ். இப்பவே லேட் ஆயிடுச்சு, அம்மா ஏற்கனவே பயப்படுவாங்க. இன்னொரு நாள் நிச்சயமா டே டைம்ல லஞ்சுக்கு வரேன். தேங்க்ஸ் அலாட். சரி சரி கிளம்பலாம். யோ என்ன பொண்டாட்டியை கூப்பிட்ற மாதிரி உரிமையா கூப்பிடுற? அவங்க என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. நாங்கள் 2 பேரும் லஞ்ச் சாப்பிட்டதோட சரி, நடுவில் ஒரு காஃபி தான் குடித்தோம். 2 பேருக்கும் எவ்வளோ பசிக்குது தெரியுமா? ஆனால் நாங்கள் 2 பேரும் செம்ம டீசென்ட்டு, வெளியிலே காமிச்சிக்கல. கயல், உங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லுங்க, உங்களுக்கு பசிக்கவே இல்லைன்னு. ரெடிமேட் சப்பாத்தி வச்சுருக்காங்க, சும்மா போட்ட உடனே கும்முன்னு வந்துடும். அதுக்கு பக்கத்தில் தயிரில் கொஞ்சம் மிளகாவை தூவி வெங்காயம் குக்கும்பரை 10 செகண்டில் கட் பண்ணி போட்டு 2 நிமிஷத்தில் உங்கள் பசியை தீக்கல. என் பேர் டண்டனக்கா தேவ் இல்லைங்க, தயவு செஞ்சு இறங்கி வாங்க. இவன் இன்னைக்கு அடி வாங்க போக மாட்டான் போல இருக்குது. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? நீ தான் என் பொண்டாட்டி, நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் எனக்கு நடக்கிற பிரச்சனை ஆஃபீஸ்குள்ளே தெரிஞ்சிருச்சு, எனக்கு மானம் போயிடுச்சுன்னு லபான்னு கத்துவேன். ஏங்க ப்ளீஸ்ங்க. இல்ல தேவ், நான் இந்த டைம்க்கெல்லாம் யார் வீட்டுக்கும் போனதே இல்லை. மாறுங்க கையில், மாறுங்க. சுடிதார்லேருந்து ஜீன்ஸுக்கு மாறுங்க, பட்டிக்காட்டிலேருந்து பட்டணமாக மாறுங்க. நம்ம கிளைண்ட்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியும்ல, அமெரிக்காவில். நாளைக்கே நம்ம 2 பேரையும் ஆன் சைட்டுன்னு யூஎஸ்லேயோ இல்லை யூகேலையோ தூக்கி போட்டாங்கன்னா 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரே வீட்டில் தாங்க இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு சாப்பாட்டுக்கே இப்படி ஷையானீங்கன்னா அப்புறம் வேலை, ப்ரமோஷன், கெரியர்னு இதெல்லாம் எப்படிங்க பார்ப்பீங்க? வாங்க ஜி, ஒரு 2 மினிட்ஸ் தான், சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் என்ன கூடவே தங்கவா சொல்கிறேன். இந்த தேவ் எப்படி வெளியே பேசுகிறானோ அப்படிதாங்க உள்ளியும். ஆர்ட் பியூர் கோல்டுங்க. இவ்வளோ கேட்குறேன்னு வரமாட்டீங்களா? ஐயோ போதும் போதும். சரி, ஒரு 5 மினிட்ஸ் தான். வருவேன், சாப்பிடுவேன், கிளம்பிடுவேன். சரியா? என்னது அவங்க கூட தனியாக போறியா? போய் தான் பாருண்டி, அப்படியே அவனை நான் இங்கே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன். ஓகே ஆட்டோ மேன், உங்கள் ஃப்ளைட்டை கொண்டு வந்து சேஃபாக லேண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. 1 செகண்ட், நான் சொன்ன மாதிரி 100 rupees. என்ஜாய் த நைட். டேய் எத்தனை போடா. வேணாமா? தேங்க்யூ. கையில் வாங்க. தேவ் 5 நிமிஷம் தான், ஓகேயா? ஏங்க பஞ்ச் டைலாக்காக பளிச்சுன்னு சொன்னேன். 2 நிமிஷத்துலாம் சமையல் ஆகிடுமாங்க? ஒரு 10 நிமிஷமாச்சும் டைம் கொடுங்க. கேப் புக் பண்ணி வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆகிடும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இப்போவே 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. சரி சரி வரேன். இந்த வீடு
இந்த ஃப்ளாட் தாங்க, வாங்க. ம். என்னங்க அந்த காஃபி கூட பாதியிலே குடிக்காம வச்சுட்டு வந்துட்டீங்க? ஐயையோ என்னால முடியாதுப்பா. என்ன உங்களுக்கு நூடுல்ஸ் செய்ய ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, அவ்வளோதானே? இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நூடுல்ஸை முடிச்சிருப்பேங்க. நீங்க செய்யறது நூடுல்ஸ் இல்ல தேவ், பிரியாணி. நூடுல்ஸ்னா 2 நிமிஷத்துல ஆயிடும். நீங்க பாட்டுக்கு ஃப்ரிட்ஜையே கவுக்குறீங்க. ஐயோ வேணவே வேணாம்ப்பா. ஏங்க அது கொரியால செய்யற சைனீஸ் நூடுல்ஸுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா சூப்பரா இருக்குங்க. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க, அதை சாப்பிட உங்களுக்கு கொடுத்து வைக்கலங்க. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் மாட்டிட்டு இருந்தேன். பார்த்தா டயர் பஞ்சர் ஆன மாதிரி தெரியலையே பாஸ். ஓகே கையில், கேப் வரதுக்கு இன்னொரு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே காலில் சலங்கையை கட்டிட்டு ஆடுறீங்க. நான் சொல்லலை, பல காரணங்களால் இந்த ஆட்டோ இங்கே தான் நிற்கும்ன்ட்டு. உங்கள் பாடி கார்டு வெளியே வெயிட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? நம்மளை மார்னிங் பிக்கப் பண்ணுறதுக்கும் நைட் ட்ராப் பண்ணுறதுக்கும் இவரை விட சிறந்த ஆட்டோக்காரன் வேறு யாருமே இல்லைங்க. நம்பி போங்க, நம்ம வருமானத்துக்கு ஏற்ற தரமான ஆட்டோ மேனுங்க. தலை, இவங்கள பத்திரமா வீட்டில் விட்டுருங்க தலை. இல்ல நான் கேப்லயே போய்க்கிறேன். என்ன கையல், யாரோ ஒரு டிரைவர் கூட உங்களை தனியாக அனுப்புறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் கையல். கேபே வந்திருந்தாலும் நான் உங்கள் கூடவே வந்து உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருப்பேன். கையில் வா போகலாம். பாடுறா, உரிமையாக மாப்பிள்ளை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றதா? நீங்கள் பயப்படாமல் போங்க கையல். நாளைக்கு காலைல கூட நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு இவர் தான் சீக்கிரமாக வந்து நிற்பார் பாருங்க. கையில் போகலாமா? 1000 தான் இருந்தாலும் தெரியாத ஆட்டோக்காரனு என் மனசை மாற்றிக்கிட்டு உங்கள் கூடவே வந்துடுவா? போகலாம். லோ, பேசினே இருக்கும்போது போகலான்ற. டேய் உன் வேலை படுறா. சரி தேவ், நான் கிளம்புறேன். ம், சரிங்க கையல், see you in the morning. Bye. பாய். பாய் கையல். பாய் தேவ். ஆட்டோமேன் சேஃபாக ட்ராப் பண்ணிடுங்க.
யாரு யாருன்னு கேக்குறேன்ல.